ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்குமே டேஸ்டி சேனலின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் டேஸ்டி நேயர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் சுட சுட மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வெங்காயத்தூள் பஜ்ஜி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம சேனலோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. 1-2 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பிரித்து விடணும். அப்போ தான் நம்மளோட தூள் பஜ்ஜி நல்லா வரும். 3 பச்சை மிளகாய் காரத்துக்காக, 4-5 பூண்டு நல்லா தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாதுங்க. நல்லா இந்த மாதிரி கையாலேயே பிசைஞ்சு விடுங்க. வெங்காயத்துலேருந்து வர்ற வாட்டர் இதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 6 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இரண்டரை டீஸ்பூன் அரிசி மாவும் இதோட மொறுமொறுப்புக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன். கையால் நல்லா கலந்து விடணும். கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளோட தூள் பஜ்ஜி நல்லா மொறுமொறுப்பாக வராது. ஸோ தண்ணி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வெங்காய பஜ்ஜி போடலாம். பார்த்திங்கன்னா கையால் நம்ம கலந்து வச்சுருக்க கலவையை உதுத்து விடணும். உருண்டைகளாக பிடிச்சி போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி கையால் உதுத்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேகணும். 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயத்தூள் பஜ்ஜி நல்லா கலர் மாறி இருக்குங்க. எல்லா சைடும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணுங்க. சுட சுட மொறுன்னு நம்மளுடைய வெங்காயத்தூள் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இன்றைக்கி டீயோட சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான சுவையான வெங்காயத்தூள் பஜ்ஜி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய டேஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.